யார் சமைக்கிறது உனக்கு ரொம்ப பிடிக்கும்? அம்மா சமைக்கிறது தான் பிடிக்கும். இது ஏன் 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 அம்மா சமையல் மட்டும் குச்சிக்குது உனக்கு? அவங்க தான் நல்லா சமைப்பாங்க. அப்படியா? அதனால சாப்பிடறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்க எப்படி சமைக்கிறாங்க? அமாவாசை அன்னைக்கு தான் சமைப்பாங்க. அங்காவாசைக்கு மட்டும் தான் சமைக்கிறீங்களே கடங். அங்காவாசை அன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆகுது? எதனால அன்னைக்கு மட்டும் சமைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்டா இப்படி கேக்குற? இல்லடா நான் லாஜிக்கா தானே கேட்டேன். அவங்க தக்க எடுத்துக்கல. இல்ல தப்பெல்லாம் எடுத்துக்கல. சொல்லுங்க கடங், ஏன் நீங்க வந்து அங்காவாசைக்கு மட்டும் தான் சமைக்கிறீங்களா? அமாவாசைக்குனா சாமி கும்பிடுவோம். அதனால கொஞ்சம் சுறுசுறுப்பா அன்னைக்கு மட்டும் நல்லா பண்ணிடுவோம். மத்த நாள்லாம் கச்சிட்ட கொட்டுன்னு தூங்குவது. அதாவது கடங், நீங்க சமைக்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்க தங்கச்சி சமைக்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என் தங்கச்சி சமைக்கிறது நல்லா இருக்கும். அடாடா, நேருங்க அந்த பெரியவாக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்களேங்க. அடாடாடா, சொன்னாங்க மாதிரி பெரியவா அக்கா தான் சமைக்கிறாங்களா? அம்மா. ஓகே, பரவாயில்ல. ஆனா பெரியவா டெய்லி சமைச்சா சூப்பரா சமைச்சிருவாங்க போல இருக்குடா. ஆஹா. ரொம்ப கிராங்கா இல்ல நீடாடா, ஒத்துக்கவே மாட்டாடாங்க. அப்ப பெரியம்மா அப்படி ஒரு வெரைட்டி இறக்கி இருக்கிறாங்க போல சாப்பாடுல. பெரியங்க அடுத்த வாட்டி சமைங்க வந்து காத்து சமைங்க, இவளுக்கு கொடுக்காதீங்க. கண்டிப்பா சாப்பிட்டு குறை சொல்றது. கண்டிப்பா